பொதுவாக சனி பகவான் ஆயுள்காரகன். சனி ஒரு ஜாதகத்தில் சசச யோகம் என்ற சிறந்த பலனை வாரி வழங்குகிறார். சந்திரனுக்கு 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுகிறார். இவர் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் ஏழையாக பிறந்தாலும் வாழ்வில் உயர்ந்த நிலையை தந்து விடுவார். கடுமையான உழைப்பாளி. பொதுவாக தொழில்நலச் சங்கம், தொழிலாளி சங்கம், தொழிலாளர் ஒற்றுமை, கடைநிலை தொழில், சுமை தூக்கும் தொழில், வாகன தொழில், கூலித் தொழில் என்றெல்லாம் பல தொழில்களுக்கு இவரே அதிபதி. ஒரு நாடு நலம் பெற வேண்டுமென்றால் மன்னருக்கு மக்கள் தேவை. நல்லாட்சியை வழங்குபவர். அந்த மக்களுடைய நீதியை அரசனுக்கு பேண வைப்பவர். அவ்வளவு சுப கிரகமாக நான் இந்த இடத்தில் கருதி கொள்ள விரும்புகிறேன். சனி தரும் யோகம் நிலை. நாட்டில் உள்ள சர்வசக்தி. சுயநலமற்று உழைப்பவர். நாட்டின் தலைவர்கள், வீட்டின் தலைவர்கள் எல்லாம் சுயநலம் இல்லாமல் உழைப்பதாக அவருடைய தன்மை வாய்ந்தவர்கள். தியாகிகள், தேசத் தலைவர்கள், சேவகம் செய்கின்ற தொண்டர்கள், இவையெல்லாம் சனி பகவானுடைய அனுகிரகம். மண்ணில் உள்ள பொருள்களை, சுரங்கங்களை, அதில் உள்ள அதிசயங்களை வெளிக்கொணர்பவர். உலக அறிவு, அனுபவ அறிவு, வெளிநாட்டு மொழி அறிவு, விஞ்ஞானம், மெய்ஞானம் எல்லாம் போற்றுபவர். கருப்பு தானியம், எண்ணெய் வளங்கள், கருமை நிறம் இவையெல்லாம் இவருக்குத்தான் சொந்தக்காரன். இயந்திரங்கள் அசாத்திய திறமை படைத்து இயக்குபவர். சேவகம், தொண்டன், உயிர் காப்போன், நரம்பு வலிமை, கடும் வைராக்கியம் இவருடைய சிறப்பான குணங்கள். ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் நிலையான ராஜயோகத்தை தந்து விடுவார். தனி ராஜ்யம், சுயராஜ்யம் எனது புறப்புரிமை என்று எல்லாம் தலைவர்கள் வெகுவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த தனித்துவமான தன்மையை இவர்தான் தருகிறார். தொழிலாளர் நலச்சங்கம், தொழிலாளர் கூட்டுறவு, தொழிலாளருடைய வசதி இவையெல்லாம் இவர்தான் தருகிறார். சனி பகவானுடைய அரும்பெருமை என்னவென்றால் காசியில் தவம் செய்து ஈசனுடைய ஆசி பெற்று கிரக பதவி அடைந்தவர். கால பைரவருடைய சீடன். 8 திக்குக்கும் இவரே காவல். உலகின் 8 திக்குக்கும் இவரே காவல். ஒவ்வொரு வீட்டிற்கும் 8 திக்குக்கும் இவரே காவல். கோவிலிலும் இவர் காவல். நாட்டிலும் இவரே காவல். ஒற்றை கால் சிறுத்தவர். காலபைரவருடைய கை தண்டத்தால் வேகத்தை குறைக்க அடித்ததால் இவருடைய கால் கொஞ்சம் மந்தனை கொண்டது. மந்தன் என்றால் புத்தியில் மந்தம் அல்ல, நடையில்தான் மந்தம். காகம் ஏறும் தம்புரான் என்று இவருடைய புகழை இவருடைய சனைச்சரம் என்ற நூல் போற்றுகிறது. காரி, முடவன், முதுமகன், மந்தன், மைந்தன், கரி, நீலன் என்றெல்லாம் இவரை நற்பெயர்கள் உண்டு. காலபைரவருடைய கோயிலுக்கு நான் வருகிறேன். பொதுவாக காலபைரவர் இந்த அனைத்து சிவாலயங்களிலும் வடகிழக்கு பகுதியில் இருந்து ஆடையின்றி சூளம், மண்டையோடு, நாகம், பூனல், நெருப்பு, தண்டம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பைரவர் என்ற நாய் வாகனத்தோடு அருள்பாலிக்கிறார். காலபைரவர் மிகவும் புனிதமானவர், உயர்ந்த நிலையை தருபவர். இவருடைய அதிதேவதையாக யமதர்மனும் காலபைரவரும் பொதுவாக கருதப்படுகின்றன. அதுதான் நடைமுறை வழிபாடு. பொதுவாக காலபைரவர், நான் சில கோயில்களை முக்கியமாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திருப்பத்தூரில் யோக பைரவர், சீர்காழியில் சட்டைநாதர் பைரவர், சிதம்பரத்தில் சொர்ண பைரவர், பிரான்மலையில் ஆகாச பைரவர், பூகோள பைரவர், பாதாள பைரவர், சென்னை அகத்தீஸ்வரர் கோயில் என்று ஒன்று உண்டு, பொலிச்சனூர். அங்கே கால பைரவர் ஆக சுவாமி இருக்கிறார், ஈசனார். அங்கே சனி பகவான் அங்கு வழிபட்ட தலம் என்பதால் அந்த இடத்தில் கால பைரவர் மிகவும் விசேஷமான பலனை தருகிறார். நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆகவே அந்த கோயில் மிகவும் உச்சிதமான கோயில். சென்னை வாழ் மக்களுக்கு இது முக்கியமான கோயிலாக நான் இங்கே கருதி கொள்கிறேன். அனைவருக்குமே அன்று சென்று வழிபட்டது நன்மை தரும். பகுதி 2.